நம்ம யூனிட் 13 ஆன்சர் இன் a சென்டென்ஸ்ல 5th கொஸ்டின். How is diastema formed in rabbit? ஸோ ரேபிட்ல எப்படி இந்த டயஸ்டிமா ஃபார்ம் ஆகுது அப்படின்றத அவங்க கேட்குறாங்க. இந்த டயஸ்டிமா அப்படின்னா இப்போ வந்து டீத்தே இல்லாமல் ஒரு ஸ்பேஸ் காலியாக இருக்கா, ஸோ அந்த கேப்பை தான் நம்ம வந்து டயஸ்டிமா அப்படின்றத சொல்லுவோம். இப்போ ரேபிட்டை பொறுத்த வரைக்கும் இன்சிசஸ், கேனியான்ஸ், ப்ரீமோலார், ஸ்மோலார் டீத்லாம் இருக்கு நமக்கு தெரியும். ஸோ இதில் இந்த இன்சிசார்ஸ் இருக்கு, அதே மாதிரி இன்சிசார்ஸ் இருக்கு, ப்ரீமோலார்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த சென்டர்ல இருக்கிற இந்த கேனியன்ஸ் வந்து இந்த ரேபிட்டை பொறுத்த வரைக்கும் இருக்காது. ஸோ இது இல்லாதனால இங்க நமக்கு வந்து ஒரு கேப் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த கேப்பை தான் வந்து டயஸ்டிமா அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இதனால தான் ரேபிட்ல வந்து டயஸ்டிமா ஃபார்ம் ஆகுது. இப்போ ஒரு குயிக் ரீகால். அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஹவ் இஸ் டயஸ்டிமா, இந்த ரேபிட்ல எப்படி இந்த டயஸ்டிமா வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றத கேட்டிருந்தாங்க. இப்போ இன்சிசாஸ்க்கும் ப்ரீமோலார்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற அந்த கேம்பியம் வந்து இல்லாதனால அங்கே ஒரு கேப் வந்து உருவாகும். ஸோ அந்த கேப்பை தான் வந்து நம்ம டயஸ்டிமான்னு சொல்லுவோம். ஸோ இதனால தான் இங்கே டயஸ்டிமா வந்து ஃபார்ம் ஆகுது. ஃபைன், தேங்க்யூ.